Hello everyone, this is Jayaraj Lakshmi Azimuddin. Previous classல நம்ம basics of accounts பார்த்தோம். இந்த வீடியோல accounts ஓட theory, principles and concepts பத்தி பார்க்கலாம். These principles are nothing but mathematicsல எப்படி theoriesலாம் நம்ம follow பண்றோமோ, formulas follow பண்றோமோ, அதே மாதிரி நம்ம accountingsலயும் formula follow பண்ணுவோம். இதுதான் GAAP, that is generally accepted accounting principles in order to maintain uniformity and consistency in the accounting record. அப்படின்னா எல்லாருக்கும் ஒரே ஃபார்மேட் யூஸ் பண்ற மாதிரி எல்லாரும் டிஃப்ரெண்டா ஃபார்மேட் யூஸ் பண்ணுவாங்க. பட் யூனிவர்சலா எல்லாரும் ஒரே ஃபார்மேட் யூஸ் பண்ற மாதிரி கண்டுபிடிச்சதா இந்த GAAP. இதுல வர ஃபார்முலாஸ், மெத்தட்ஸ், பேட்டர்ன்ஸ் தான் நம்ம எல்லாரும் ஜென்ரலா யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இதுதான் ஜென்ரலி அக்செப்டட் அக்கௌண்டிங் பிரின்சிபல்ஸ். இப்போ நம்ம பேசிக் அக்கௌண்டிங் கான்செப்ட் பார்க்கலாம். இந்த கான்செப்ட் புரிஞ்சா மட்டும்தான், இந்த கான்செப்ட் கிளியரா இருந்தா மட்டும்தான் நம்மளால நெக்ஸ்ட் அக்கௌண்டிங்குள்ள போக முடியும். ஸோ இதுல ஒரு 13 கான்செப்ட்ஸ் இருக்கு. அது என்னென்ன, அந்த கான்செப்டை நம்ம எப்படி நம்மளோட அக்கௌண்ட்ஸ்ல அப்ளை பண்றதுன்றத ஒன் பை ஒன்னா பார்க்கலாம். இதுல ஃபர்ஸ்ட் பிசினஸ் என்டிட்டி கான்செப்ட். The concept states that is business as a distinct and separate entity from its owner. அதாவது பிசினஸும் ஓனரும் வேற, பிசினஸும் ஓனரும் தனித்தனி, அவங்களோட ஆக்டிவிட்டிஸ்க்கும் ஓனரோட ஆக்டிவிட்டிஸ்க்கும் சம்மந்தம் கிடையாது அப்படின்னு சொல்றதா இந்த பிசினஸ் என்டிட்டி கான்செப்ட். ஃபார் எக்ஸாம்பிள், இஃப் வி ஹாவ் அகர்பத்தி ஃபேக்டரி, அதுல இருக்கிற மிஷினரிஸ், அதோட லேண்ட், அதோட கேஷ் ஆர் எனி அதர் ஐட்டம்ஸ் ரிலேட்டட் டு த ஃபேக்டரி, அதாவது ஓனரோடது கிடையாது. ஓனரோட வீடு, கார், ப்ராப்பர்ட்டி இதெல்லாம் ஃபேக்டரியோடது கிடையாது. நெக்ஸ்ட், பிசினஸ்க்கு ஓனர் ஒரு கேபிட்டல் அமௌண்டா ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 10 lakhs rupees போறாரு. ஸோ அப்போ அந்த அமௌண்ட் அவரோடது கிடையாது. இப்போ நம்ம பிசினஸ் வேற, ஓனர் வேற அப்படின்றத பார்த்தோம். பிசினஸ்க்கு கொடுத்த அமௌண்ட்டை பிசினஸ் திருப்பி கொடுக்கணுமா? ஸோ அப்போ அது பிசினஸோட ரெஸ்பான்சிபிலிட்டியா? நம்ம ரெஸ்பான்சிபிலிட்டி இந்த சென்ஸ் நம்ம ப்ரீவியஸ் சாப்டர்ல லயபிலிட்டின்னு பார்த்தோம். ஸோ கேபிட்டலும் லயபிலிட்டி அப்படின்றத பார்த்தோம். ஸோ அப்போ இன்வெஸ்ட் பண்ற அந்த கேபிட்டல் அமௌண்ட் பிசினஸோட லயபிலிட்டி. ஓனர் தன்னோட பர்சனல் யூஸ்க்காக பிசினஸ்ல இருந்து எடுக்கிற அமௌண்ட்டை டிராயிங்ஸ் பார்த்தோம். அப்போ அந்த டிராயிங்ஸ் கேபிட்டல் இருந்து எடுக்கிறதுனால அதை லெஸ் பண்ணிக்கணும். இப்போ நம்ம மணி மெஷர்மெண்ட் கான்செப்ட் பார்க்கலாம். It states that only those transactions happen in a business should be only enters in the terms of money. அதாவது மணி வச்சு, பணம் வச்சு நடக்கக்கூடிய டிரான்சாக்ஷன், பணத்தால நம்ம ஏதாவது டிரான்சாக்ஷன் ஆக்டிவிட்டிஸ் பண்ணோம்னா அதை மட்டும்தான் நம்ம புக் ஆஃப் அக்கௌண்ட்ஸ்ல ரெக்கார்ட் பண்ணணும். இப்போ அந்த கம்பெனிக்கு ஒரு சேல்ஸ் ஆர்டர் வந்திருக்கு, ஆர் இன்னொரு கம்பெனியோட ஒரு அப்பாயின்மெண்ட் வந்திருக்கு, இதெல்லாம் நம்ம புக் ஆஃப் அக்கௌண்ட்ஸ்ல ரெக்கார்ட் பண்ணக்கூடாது. நெக்ஸ்ட், இந்த கம்பெனி ஒரு 20 சேர்ஸ், 20 கம்ப்யூட்டர்ஸ், 50 டேபிள்ஸ் வாங்கியிருக்காங்க. இந்த லிஸ்ட் நம்ம எவ்வளோ அமௌண்ட் கொடுத்து வாங்கணும் அப்படின்றத எழுதலாம். பட் என்னென்ன வாங்கணும் அப்படின்றத என்டர் பண்ணக்கூடாது. நெக்ஸ்ட், we'll see going concern concept. This concept assumes that a business firm would continue to carry out this operation indefinitely. அதாவது நம்ம பிசினஸ்ல இருக்கிற ப்ராப்பர்ட்டிஸ்னால நமக்கு ஃபியூச்சர்ல எந்த ஒரு ஃபினான்ஷியல் கிரைசிஸும் வரக்கூடாது, அதாவது எந்த ஒரு நிதி நெருக்கடியும் வரக்கூடாதுங்கிறதுக்காக தான் இந்த கான்செப்ட். ஃபார் எக்ஸாம்பிள், இப்ப 10 lakhs ஒர்த் உள்ள ஒரு மிஷினரியை நம்ம வாங்குறோம். அதோட லைஃப் எஸ்டிமேட்டட் ஸ்பேன், தட் இஸ் எவ்வளவு உழைக்கும் அப்படின்னா ஒரு 10 years வச்சுக்கலாம். ஆஸ் பர் த கான்செப்ட் ஒரு இயருக்கு நம்ம ஒரு 1 lakh அதுக்கு ஒதுக்கிட்டே வந்துட்டே இருக்கும். அந்த மிஷினரியோட நேம்ல ஒரு 1 lakh ஒதுக்கிட்டே வந்துட்டே இருக்கோம்னா, அப்போ ஒரு 10 years வரப்போ அந்த மிஷினரிக்கு நமக்கு ஒரு 10 lakhs சேர்ந்து வந்துருமா? அப்போ நமக்கு அந்த லாஸ்ட் 10 yearsல, எண்ட் ஆஃப் த 10 yearsல நமக்கு ரொம்ப அமௌண்ட் வேகா இருக்கிற மாதிரி இருக்காது. அந்த 10 lakhs அமௌண்ட்டே நம்ம எடுத்த மாதிரி ஆயிடும். இது ஜஸ்ட் ஒரு சேவிங்ஸ் தான். ஃபியூச்சர்ல நமக்கு எந்த ஒரு பினான்சியல ப்ராப்ளம் வரக்கூடாது, எந்த ஒரு நமக்கு பிசினஸ் ஸ்டாப் ஆகக்கூடாது அப்படிங்கிறதுக்காக நம்ம ஸ்டார்டிங்ல இருந்தே நம்ம ஒதுக்குறது தான் இந்த கோயிங் கன்சர்ன் கான்செப்ட். இப்போ நம்ம பார்க்க போறது அக்கௌண்டிங் பீரியட் கான்செப்ட். It refers to the span of time at the end of which the financial statement of the enterprise prepared to know the position of the business. அதாவது இது என்னன்னா, ஒவ்வொரு இயர் எண்ட்லயும் நம்ம ஒரு பினான்சியல் ஸ்டேட்மெண்ட் ப்ரிப்பேர் பண்ணணும், ஒரு அக்கௌண்ட் ப்ரிப்பேர் பண்ணணும். டு நோ வெதர் அந்த கம்பெனி ப்ராஃபிட் ஏர்ன் பண்ணிருக்கா, இல்ல லாஸ் ஏர்ன் பண்ணிருக்கா, இல்ல அதோட பினான்சியல் பொசிஷன் எப்படி இருக்கு, அதோட அசெட்ஸ் எவ்வளவு இருக்கு, லயபிலிட்டிஸ் எவ்வளவு இருக்கு, இதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கணும். அப்படின்றதுக்காக இயர் பை இயர் நம்ம அக்கௌண்டிங் ஸ்டேட்மெண்ட் ப்ரிப்பேர் பண்ணணும். நார்மலா நம்மளோட கேலண்டர் இயர் 1st January இருந்து 31st December வரைக்கும் இருக்கு. பட் நம்ம பினான்சியல் இயர் 1st April ஸ்டார்ட் ஆகி 31st March முடியுது. இந்த 1 yearக்கு நடுவுல நமக்கு ரொம்ப நீடா எப்ப அக்கௌண்ட்ஸ் ப்ரிப்பேர் பண்ணனாலும் அதை நம்ம ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் பார்க்க போறது காஸ்ட் கான்செப்ட்.
This concept requires that all assets are recorded in the books of accounts at their purchase price, which includes the cost of acquisition, transportation and installation. அதாவது இப்போ ஒரு மிஷின் நம்ம கம்பெனிக்கு வாங்குறோம்னா அதுக்கு தேவையான டிரான்ஸ்போர்ட் சார்ஜஸ், அதை கொண்டு வரதுக்கான டிரான்ஸ்போர்ட் சார்ஜஸ், அதை இன்ஸ்டால் பண்றதுக்கான இன்ஸ்டாலேஷன் சார்ஜஸ் எல்லாத்தையும் சேர்த்தா நம்ம புக் ஆஃப் அக்கௌண்ட்ஸ் ரெக்கார்ட் பண்ணோம். ஃபார் எக்ஸாம்பிள் 5 lakhsக்கு ஒரு மிஷின் வாங்கணும்னா அதுக்கு 50,000 இன்ஸ்டாலேஷன் ஆகுது, 10,000 டிரான்ஸ்போர்ட் சார்ஜ் ஆகுதுன்னா அது மொத்தத்தையும் சேர்த்து தான் டோட்டல் வேல்யூவா 5,60,000 நம்ம புக் ஆஃப் அக்கௌண்ட்ஸ்ல ரெக்கார்ட் பண்ணணும். திஸ் இஸ் கால்ட் காஸ்ட் கான்செப்ட். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது டூயல் ஆஸ்பெக்ட் கான்செப்ட். ஸோ இது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான கான்செப்ட். திஸ் இஸ் த ஃபவுண்டேஷன் ஆர் அ பேசிக் பிரின்சிபல்ஸ் ஆஃப் அக்கௌண்டிங். இந்த கான்செப்ட் என்ன சொல்லுதுன்னா, எவ்ரி டிரான்சாக்ஷன் ஹேஸ் அ டூயல் ஆர் டூ ஃபோல்ட் எஃபெக்ட். நியூட்டன்ஸ் தேர்ட் லால எப்படி ஃபார் எவ்ரி ஆக்ஷன் தட் இஸ் ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட் ரியாக்ஷன் இருக்கோ, நம்மளோட அக்கௌண்டிங்லயும் ஃபார் எவ்ரி ஈச் அண்ட் எவ்ரி டிரான்சாக்ஷன் தேர் ஹேஸ் அ ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட் டிரான்சாக்ஷன். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நம்ம ஒரு பெட்டி ஷாப் வச்சிருக்கோம், அது 50 ரூபீஸ்க்கு கஸ்டமர்ஸ் வந்து திங்ஸ் வாங்கிட்டு போறாங்கன்னா நம்ம கிட்ட இருந்து 50 ரூபீஸ்க்கு ஒர்த்தான திங்ஸ் வெளியே போகுது அண்ட் 50 ரூபீஸ்க்கு நமக்கு மணி வந்து உள்ள வருது. ஸோ இதான் வந்து டூயல் ஆஸ்பெக்ட். அண்ட் நெக்ஸ்ட், நம்ம பிசினஸ் இப்போ ஸ்டார்ட் பண்றதுக்கு ஒரு 10 lakhs கேஷ் வச்சிருக்கோம்னு வச்சுக்கலாம். அதுல 5 lakhs வந்து கேபிட்டலா இன்வெஸ்ட் பண்றோம், பேலன்ஸ் 5 lakhs குட்ஸ் அண்ட் மெஷினரி வாங்குறோம். ஸோ கேபிட்டல், நம்மளோட கேபிட்டல் வந்து எதை டினோட் பண்ணும், லயபிலிட்டியை, அண்ட் குட்ஸ் அண்ட் மெஷினரி எதை டினோட் பண்ணும், assets. So 5 lakhs for liability side and 5 lakhs for asset side. So இப்போ இந்த பக்கம் இருக்கிற ரெண்டு சைடுமே டேலி ஆயிடுச்சா, அது வந்து டூயல் ஆஸ்பெக்ட் வந்துச்சா. So this is called the dual aspect. இதோட ஈக்குவேஷன் என்னன்னா, assets is equal to liabilities and capital. இப்போ நம்ம பார்க்க போறது revenue recognition concept, that is revenue realization concept. The concept of revenue recognition requires that the revenue for a business transaction should be included in the accounting records only when it is realized. நம்ம ஆல்ரெடி ரெவன்யூஸ் தான் என்னன்னு பார்த்தோம், இன்ட்ரெஸ்ட், கமிஷன், ரெண்ட். இந்த ரெவன்யூஸை நம்ம ரியலைஸ் மந்த், அதாவது இந்த மந்தோ இல்லை இதுக்கு முன்னாடி இருக்கிற மந்த்துக்கு பிஃபோராவோ இல்லை ஆஃப்டராவோ நம்ம வாங்கியிருந்திருக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள், ஃபினான்ஷியல் இயர் April 1st to 31st March. இப்போ 2019 மார்ச்சுக்கு வர வேண்டிய கமிஷன் ஆர் ரெண்ட் அமௌண்ட்டை ஏப்ரல் மந்த்ல நம்ம ரிசீவ் பண்ணோம்னா அதை நம்ம மார்ச் மந்த்ல தான் என்ட்ரு பண்ணணும். இப்போ ஏப்ரலுக்கு வரக்கூடிய அமௌண்ட்டை நம்ம பிஃபோரா மார்ச்ல வாங்கிட்டோம்னா அது ஏப்ரல்ல தான் என்டர் பண்ணணும். சிம்பிளா சொல்லணும்னா அந்தந்த மந்த்துக்கு வரக்கூடிய அமௌண்ட்டை அந்தந்த மந்தோட அக்கௌண்ட்ஸ்ல நம்ம ரெக்கார்ட் பண்ணணும். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது மேட்சிங் கான்செப்ட். This concept requires that the expenses incurred during a period be recorded in the same period in which the related revenues are earned. அதாவது நம்ம பண்ற செலவை ஒரு சைடில் நம்ம ரெக்கார்ட் பண்ணோம்னா அதுக்கு ஆப்போசிட் சைடில் நமக்கு வந்த ரெவன்யூவை ரெக்கார்ட் பண்ணோம் ஆஸ் பர் த டூயல் கான்செப்ட். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நமக்கு ஒரு 10,000 ரெவன்யூ வந்திருக்குன்னா அதில் 7,000 எக்ஸ்பென்சஸ் ஆயிடுச்சு. இந்த ரெண்டு அமௌண்ட்டையும் என்ட்ரு பண்ணி ரிமைனிங் நமக்கு ப்ராஃபிட் வருதா இல்லை லாஸ் வருதா அப்படின்றத பார்க்கறது தான் இந்த மேட்சிங் கான்செப்ட். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது full disclosure concept. It means a business needs to report all necessary information about their financial statements and other relevant information to any other person who are accustomed to reading that information. அப்படின்னா ஒரு கம்பெனி கம்பல்சரி அதோட ஃபினான்ஷியல் ஸ்டேட்டஸ், அதாவது அக்கௌண்டிங் ரிப்போர்ட்டை பப்ளிஷ் பண்ணணும். அதோட P&L ஸ்டேட்டஸ், ஃபினான்ஷியல் பொசிஷன் எல்லாத்தையும் ஷேர் ஹோல்டர்ஸ், கிரெடிட்டர்ஸ், இன்வெஸ்டர்ஸ், கவர்மெண்ட் எல்லாருக்கும் ரிவீல் பண்ணணும். அதுக்கு 2 types of accounts இருக்கு. அதுதான் profit and loss account and balance sheet. And the 2 accounts தான் major part of accounts we compulsory to know. Next நம்ம பார்க்க போகிறது consistency concept, a basic principle of accounting stating that the same method for doing accounts should be used one financial year to next. அதாவது ஒரு கம்பெனி லாஸ்ட் இயர்ல என்ன மெத்தடாலஜி, அக்கௌண்டிங் மெத்தடாலஜி ஃபாலோ பண்ணாங்களோ அதை தான் எவ்ரி இயர் ஃபாலோ பண்ணணும். அப்பதான் நம்மளால லாஸ்ட் இயர் ப்ராஃபிட்க்கும் இந்த இயர் ப்ராஃபிட்டையும் கம்பேர் பண்ண முடியும். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது கன்சர்வேட்டிசம் கான்செப்ட். It is also known as the doctrine of prudence, is a policy of anticipating possible future losses but not future gains. அதாவது நமக்கு ஃபியூச்சர்ல வரக்கூடிய லாஸஸ் ஆஸ் பர் கோயிங் கன்சர்ன் கான்செப்ட்ல பார்த்த மாதிரி ஃபியூச்சர்ல நமக்கு வரக்கூடிய லாஸஸை முன்னாடியே ப்ரெடிக்ட் பண்றதா இந்த கான்செப்ட். பட் அதுக்காக நமக்கு ஃபியூச்சர்ல கெயின் வரும் அப்படின்னு இப்போவே நம்ம ப்ரெடிக்ட் பண்ணக்கூடாது. நமக்கு வர ஃபியூச்சர் லாஸஸை மட்டும் கரண்ட் இயர்லேயே நம்ம வந்து ப்ரெடிக்ட் பண்ணிக்கலாம்.
Next, materiality concept. It means there are some transactions that are too small to be recognized and such transaction might not have any impact on the analysis of the financial statement by an external observer. அதாவது நம்ம கம்பெனியில் நடக்கிற சின்ன சின்ன டிரான்சாக்ஷன்ஸை என்டர் பண்ணணும், பட் இஃப் பண்ணலைன்னா கூட நம்ம கம்பெனியில் அது பெரிய இம்பேக்டாக ஏற்படுத்தாது, பெரிய ஒரு லாஸ் அளவுக்கு அது வந்து கொண்டு வராது. ஸோ இதுதான் வந்து மெட்டீரியலிட்டி கான்செப்ட். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது the last concept, objectivity concept. The objectivity principle is the concept that the financial statement of the organization be based on solid evidence. ஒவ்வொரு டிரான்சாக்ஷனுக்கும் நமக்கு சாலிடாக நம்மக்கிட்ட ஒரு கேஷ் மெமோ, ஒரு ரெசிப்ட் ஆர் ஒரு பில், ஏதாவது ஒரு எவிடன்ஸ் இருந்தால் மட்டும்தான் நம்ம புக் ஆஃப் அக்கௌண்ட்ஸில் அதை ரெக்கார்ட் பண்ண முடியும். ஸோ தீஸ் ஆர் த 13 accounting concepts. I hope you all understand. If you have any other doubts, poll your doubt in the comment section. Thank you.